ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு நர்சரி டூர் தான் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் ஜான்ஸ் காலேஜுக்கு எய்த்தாப்பில் இருக்குது. அங்கே இன்டோர் பிளான்ட்ஸும் இருக்குது, அவுட்டோர் பிளான்ட்ஸும் இருக்குது. முக்கியமாக ரோஸ் செடி தான் அங்கே மெயினாக ஹோல்சேல் கடை பாருங்கள். எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து தான் ரோஸ் போகும். ரோஸ் செடி ரொம்ப சீப்பு. ஒரு கவர் 30 ரூபா தான். அதுமாதிரி ஜெவந்தி கவரில் இருக்கிறதுனா 40 ரூபா தான். அதே இது பாட்டில் 20 வச்சுருக்காங்கன்னா 50 ரூபா. திரும்ப போகன் வில்லா செடி இருக்குது, தெட்டி வகைகள் செடி இருக்குது, மர வகைகள் இருக்குது. பிறகு இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது, அக்லோனிமா இருக்குது, கலேடியம் இருக்குது. கலேடியம் 120 ரூபான்னாங்க ஒரு பாட்டு. கேக்டஸ் வெரைட்டி இருக்குது, கொஞ்சம் சக்குலண்ட் வெரைட்டி இருக்குது. ஆனால் மற்ற கடைகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். அந்த கேக்டஸ் சக்குலண்டெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். யாராவது பக்கத்துல எல்லாம் இருக்கவங்க ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் அடிக்கடி அங்கே போய் ஏதாவது கலெக்ட் பண்ணிட்டு தான் வருவேன். இந்த தடவை கூட போயிட்டு ஒரு 3 சக்குலண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள். இந்த சக்குலண்ட்டை லாஸ்ட்டில் காமிக்கேன். செவந்தி எல்லாம் பார்த்தீங்களா? எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கே நமக்கும் தருவாங்க. விதமாக ரோஸ் இருக்குங்க. ரோஸ் எல்லா கலர்லேயும் அப்படி வச்சுருப்பாங்க. எந்த கலர் வேணாலும் வாங்கலாம், அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. கலடியும் பார்த்தீங்களா? போகன் வில்லா செடியும் நிறைய வச்சுருப்பாங்க. கிராஸ் ஐட்டம் வச்சுருப்பாங்க. தரையில் விரிப்போம்ல கிராஸ், அதுவும் வச்சுருக்காங்க. யாராவது புல் மாதிரி போடணுன்னா கூட போய் வாங்கிக்கிடலாம். ரோஸ் பார்த்தீங்களா? எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ வச்சுருக்காங்க. ரோஸ் மட்டும் வாரத்துக்கு ஒருக்கா அப்படியே லோடு வந்துகிட்டே இருக்கும். செவந்தி, சக்குலண்ட் பார்த்தீங்களா? நாங்கள் வாங்கின சக்குலண்ட்டு 3 சக்குலண்ட் வாங்கியிருக்கோம். 1 60 ரூபா, மற்ற 2 70 ரூபா. இந்த இருக்குல்ல, இந்த 3 தான் வாங்கிட்டு வந்தோம். சக்குலண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. காய்ஞ்ச பிறகு தான் லைட்டாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா எல்லா இலையும் உதிர்ந்து அப்படியே அழுகி போயிடும்.